தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடிகை வலம் வந்த சோனா கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் ஏராளமான படங்களில் நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் குணச்சித்திர கேரக்டர்களை அறிமுகமான இவங்க அப்புறம் கவர்ச்சி நடிகையா மாறினாங்க. பல வருஷங்கள் சினிமாவில் கவர்ச்சி நடிகையாகவே நடிக்க ஆரம்பிச்சவங்க அப்புறம் சரிவர பட வாய்ப்புகள் வராததால சின்னத்திர பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. சீரியல்களில் வெள்ளியாகவும் நடிச்சு அசத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மையமா வச்சு ஒரு வெப் சீரிஸை இயக்க முடிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்மோக்ங்கிற வெப் சீரிஸ் பணிகள் முடிவடைஞ்ச நிலையில சீக்கிரமே அந்த வெப் சீரிஸ் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக இருக்கு. ரீசெண்டா தன்னோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை வெளிப்படையா நேர்காணல்களையும் சொல்லிட்டு வராங்க. மலையாள சினிமாவில் எனக்கு நடந்த விஷயங்களை பத்தி இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. தமிழ் நடிகர்கள், இயக்குனர்கள் பலர் நடிகைகள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேச ரொம்பவே தயங்குவாங்க. ஒரு சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா மலையாள சினிமாவில் அப்படி இல்லை. நான் நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு நடிகர் என்னோட காலில் விழுந்து கெஞ்சினாரு. அவர் என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கல, பல நடிகைகளோட காலில் விழுந்து கெஞ்சினாரு. இது போல பலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா முதல்ல மிரட்டி பார்ப்பாங்க, அப்புறம் காலில் விழுந்துடுவாங்க. அதனாலேயே எனக்கு இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆர்வம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது அப்படின்ட்டு பல பேட்டிகள்ல நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க சோனா. அது மட்டும் இல்ல, தன்னோட வாழ்க்கை வரலாறு தழுவி எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ்ல வெளியிடக்கூடாதுன்னு மிரட்டி இருந்தாங்க. வெப் சீரிஸுக்கு பூஜை போட்ட நாள்ல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி முதல் ஷெட்யூலை முடிச்சிட்டேன். 2வது ஷெட்யூலுக்காக ஒருத்தரை மேனேஜரா நியமிச்சிருந்தேன். ஆனா அவர் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு. என்னை ஏமாத்தினது மட்டுமல்லாம கேமராமேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்குமாறு பெப்சி கிட்ட முறையிட்டு இருந்தேன். ஆனா இதுவரை எனக்கு அவங்க உதவி பண்ணல. எனக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னைக்கு நான் தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்கேன். எனக்கு என்னோட ஹார்ட் டிஸ்க்கும் பணமும் திரும்ப வரணும். அது வரைக்கும் நான் போராடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.